தமிழ் ஃப்ளைட் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். நல்ல ஒரு சில்லென்ற ஒரு காலை பொழுதில் உங்களை சந்திக்கிறேன். ஆக்சுவலாக ஒண்டர்ஃபுல் வேல்ஸ் இந்த தொடரினுடைய கடைசி எபிசோட், இறுதி எபிசோட் இது. இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எங்களுடைய வசந்த மாளிகை இந்த வீடு இருக்குது தானே, இந்த வீட்டில் இருந்து வெளிக்கிட்டு போகிறோம். எங்கே போகிறோம்? செஸ்டருக்கு போயிட்டு செஸ்டரில் கொண்டே காரை கொடுத்துட்டு, எங்கே கார் எடுத்தோமோ அங்கே கொண்டே காரை கொடுத்துட்டு லண்டனுக்கு ட்ரெயினில் போகிறோம். ஸோ ஏர்லியாக ஒழும்பி வெளிக்கிட்டாச்சு. காலையில் ஒழும்பி சூட்கேஸ் எல்லாம் எடுத்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு, திங்ஸ்ன்னு சொல்லி பெரிய கணக்க திங்ஸ் இல்லை, கொஞ்சம் திங்ஸ்ன்னு எல்லாம் பேக் பண்ணிட்டேன். எனக்கு கொண்ட எல்லாத்தையும் கொண்டே காருக்கு வச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். இதில் இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும். இந்த வீட்டில் 37 வசதிகள் இருக்குது என்று சொல்லி அந்த விளம்பரத்தில் இருந்தது. வீடு புக் பண்ணிக்குள்ளே இருந்தது. அந்த 37 வசதியில் தெரிந்தானே, பாத்ரூம், அங்கே இருக்கக்கூடிய டவல்கள், இந்த எல்லாமே லிஸ்ட் பண்ணிப்போம். வைஃபை இருக்குது, பார்க்கிங் இருக்குது, இந்த லேக் வியூ இருக்குது, மவுண்டன் வியூ இருக்குது, முன்னுக்கு இப்படி ஒரு பெஞ்ச் போட்டிருப்போம்னு சொல்லி இந்த மாதிரியான விஷயங்களை விளம்பரப்படுத்திப்பினோம். அதில் நான் முக்கியமான ஒன்று இருக்குது, நான் பாவிக்கவே இல்லை. சில விஷயங்கள் நான் இங்கே பாவிக்கவே இல்லை. அதில் மிக முக்கியமான ஒன்று நான் பாவிக்கவே இல்லை. ஸோ நீங்கள் யாராவது இந்த வீடு புக் பண்ணால் கட்டாயம் பாவீங்க. அதுதான் இது. என்னென்று காட்டுறேன் பாருங்க. எஸ், ஹாட் பாத் எப்படி இருக்குது? சும்மா தண்ணி ஆவி பறக்குது. ஆக்சுவலாக இதுக்கு கொஞ்சம் கடந்து ஊறி இருக்கலாம், நான் பாவிக்கலை. ஏன்னா நேரம் இருக்கல, எனக்கு ஒரே பிஸி சரியான. ஸோ நான் தொட்டே பார்க்கல, உங்களுக்கு சும்மா காட்டுறேன். ஸோ நீங்கள் இந்த வீடை புக் பண்ணாலும் சரி தான், அல்ல இந்த மாதிரி வேறு எங்கேயாவது வீடுகள் புக் பண்ணாலும் சரி தான், இந்த மாதிரி ஹாட் டாப் இருக்கொண்டு பாருங்கள், அதை என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நாங்கள் எங்களுடைய திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு கிளம்பலாம். ஆல்மோஸ்ட் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். பெட் அதை அவையில் அரேஞ்ச் பண்ணிவிடும். அதில் செய்கிறது ஒன்றுமே இல்லை. சோஃபா இருந்த மாதிரியே அப்படியே விட்டுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஏரியாவுக்கு நான் போகவே இல்லை. தட்ஸ் ஃபைன், அதை விடுங்க. இது கிச்சன் பாவிச்சேனான் எல்லாம் இருந்த மாதிரியே எல்லாம் க்ளீன் பண்ணி பாருங்கள். அப்படியே கண்டு எல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக விட்டுக்கேன். இவ்வளோ ஐட்டமும் நான் பாவிச்சேனான். பெருசாக ஒன்றும் சமைச்செல்லாம் கிளிக்கல. ஓம்லெட் போட்டேன், நான் முட்டை பொரிச்சேன் நான், அவ்வளோதான். இப்போ நீங்கள் பார்க்குற இது ப்ளூடூத் கண்ட்ரோல். இதை ஆன் பண்ணி போட்டு எங்களுடைய டிவைஸ், இப்போ ஃபோனோ அல்லது ஏதாவது ஒரு டிவைஸை இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு, ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிவிட்டு போட்டால் இங்கே வரும். இங்கே பாருங்கள், ஸ்பீக்கர் எங்கே இருக்குன்னு சொல்லி கூரையில் இருக்குது. இங்கே ஒரு ஸ்பீக்கர், பிறகு அதில் ஒரு ஸ்பீக்கர், மற்றது இங்கால டாய்லெட்டுக்குள்ளே பாத்ரூமில் இன்னும் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. வீடு முழுக்க நல்லா இருக்கும் சவுண்ட். ஆனால் எனக்கு இந்த சவுண்ட் பர்டிகுலராக பிடிக்கலை. என்னென்னு சொன்னால், எனக்கு பிடிக்கலை என்னென்னு சொன்னால், பேஸ் காணாது. அதாவது கும் கும்முன்ற நல்ல சவுண்டு வரும் தானே, அது இல்லாமல் ஒரு பேசிக்காக இருக்குது. நல்லா இருக்கும், பிள்ளையண்டு இல்லை. ஆனால் எனக்கு நல்ல பேஸ் இருக்கணும். ஸோ அது ஒரு பிரச்சனை. பாத்ரூமில் சின்னதாக ஒரு சின்ன க்ளீனிங் உண்டு. இதெல்லாம் கட்டாயம் நாங்களே க்ளீன் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அப்படி என்று இல்லை. சும்மா க்ளீன் பண்ணி விட்டால் எங்கள் மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் வரும் தானே. அப்போ பார்ப்பார், ஓகே இவருக்கு அடுத்த முறை வீடு கொடுப்போம்னு சொல்லி. ஓகே, இங்கே எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் எடுத்துட்டேன். ஓகே, தட்ஸ் ஃபைன். இங்கே பாருங்க, டவல் இங்கே மேலே 2 சின்ன டவல், கீழே 3, இதில் என்ன 3 இருந்தது 4. நான் இந்த 3 நாட்களும் ஒரே ஒரு டவல் மட்டும்தான் பாவிச்சேன். நான் அந்த டவலை அங்கே பாத்ரூமில் கீழே போட்டிருக்கிறேன். ஏன்னு சொன்னால் அப்படி தான் அதில் சொல்லியிருந்தது, நீங்கள் யூஸ் பண்ண எல்லா டவலையும் பாத்ரூமில் ஃப்ளோரில் போட்டுட்டு போங்க, நாங்கள் எடுப்போம்னு சொல்லி. அப்போ ஒன்று பாவிச்சேன் நான். நெச்சிருந்தால் இப்போ எல்லாத்தையும் பாவிச்சிருக்கலாம், இல்லை 2-3 பாவிச்சிருக்கலாம். பட் எனக்கு அப்படி பாவிக்கணும் மாதிரி தோணையில். சரி, வீட்டுக்காரனும் மனுஷன் தானே, ஆரண்டே தெரியாதால் நான் கண்ணாலேயே கண்டதில்லை. இருந்தாலும் அவனும் பாவம் தானே. பிறகு டிவி போட்டு பார்த்ததே இல்லை, அது எனக்கு தேவையும் இல்லை. இது ஹீட்டர் அண்ட் கூலர் 2 in 1. இது நான் பாவிக்கவே இல்லை.
ஸோ எல்லாமே எடுத்துக்கொண்டே காருக்கு வச்சுட்டேன். கடைசியாக வீட்டை சுற்றி பார்ப்போம். சிவாஜி வாழ்ந்த இந்த வீட்டை வந்து கடைசியாக சுற்றி பார்க்குற மாதிரி ஒரு சுற்றி பார்ப்போம். எஸ், எல்லாம் கொடுத்தாச்சு. எதையுமே நான் விட்டுட்டு போகலை. என்னுடைய ஃபோன் மட்டும் இதில் கிடக்குது. வேறு என்ன, ஒருக்கா ஃபுல்லாக சுற்றி பார்க்குறது நல்லது தானே. ஏன்னா பை மிஸ்டேக் ஏதாவது விட்டுட்டு போயிடுவோம். பிறகு எப்போ இங்கே வாரது. ஸோ இந்த வீட்டுக்கு நன்றி. கடந்த 3 நாட்களாக 3 இரவுகள் நான் இங்கே தங்கியிருக்கிறேன், இந்த பெட்டில் படுத்திருக்கிறேன். ஸோ ஒரு சின்ன மெமரி உண்டு, ஸ்வீட் மெமரிஸ் உண்டு. 3 நாட்களாக இந்த வீடு என்னுடைய கண்ட்ரோலில் இருந்தது. பிறகு ஏர்பிஎன்பியில் நான் புக் பண்ணினான். இன்றைக்கு நைட்டில் இருந்து இப்படியே 30ஆம் தேதி, இந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் ஃபுல்லாக புக்கிங் தான். பிறகு 31ஆம் தேதி மட்டும்தான் ஃப்ரீயாக இருந்தது. செப்டம்பர் 1ஆம் தேதியும் 2ஆம் தேதியும் ஃப்ரீயாக இருந்தது. அதுக்கு பிறகு திருப்பி புக்கிங் போட்டிருக்கணும். ஸோ இது வந்து பயங்கர ஒரு முக்கியமான இடம் தானே. இங்கே லேக் வியூ இருக்குது, மவுண்டன் வியூ இருக்குது. ஸோ இப்படியான இடத்துல வந்து இந்த வீடு இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. போடுறதுக்கு பார்த்தோன்னே இப்படி வந்து ஏரிக்கரையை பார்த்து கொண்டு, இங்கே வந்து மலைகள், அதை பார்த்து ரசித்து கொண்டு இப்படி ஒரு வீட்டில் இருக்கிறது, அதுவும் இப்படி ஒரு மர வீடு. இங்கே பாருங்க, இப்படி ஒரு மர வீட்டில் தங்கி இருக்கிறது வந்து ஒரு நல்ல அனுபவம். கீழே வச்சாச்சு. பாய் பாய். ஓகே, கடைசியாக இந்த வியூ இருக்கா பார்ப்போம். எப்படி இருக்குது இந்த வியூ. எஸ், கிளம்ப வேண்டியதான். நேரம் 8:33. ஆக்சுவலாக வந்து செக் அவுட் வந்து 10 மணிக்கு தான். 10 மணிக்கு முதல் போயிடணும். ஏனெண்டா அடுத்த கெஸ்ட் வந்து 3 மணிக்கு வரை வேணும். ஸோ அதுக்கிடையில் வந்து வீடை ரெடி பண்ண தானே வேணும். எடுத்தோடனே மேலே ஏறுது மலை. A few moments later. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், பின்னால் இருக்கிற இந்த பாலா லேக் பாலாவை வந்து சுற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இந்த ஏரியில் வந்து முதல்ல எனக்கு பிடிச்ச விஷயமே இந்த ஏரியினுடைய பேர் தான். பாலா ஏரி, பாலா லேக் என்று சொல்லி அந்த பேர் ஏன் வந்தது, அது என்ன தமிழ் பேராக இருக்குது, அதுக்கும் தமிழுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்காண்டு அதைத்தானே முதல்ல நாங்கள் யோசிப்போம். செக் பண்ணி பார்த்தா ஆக்சுவலாக அதுக்கும் தமிழுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை. ஆனால் பாலாண்ட அந்த வெல்ஸ் மொழியில் வந்து பாலாண்டா என்னவாண்டா, ஒரு ஏரியில் இருந்து 6 பிரிஞ்சு போகும் தானே. அந்த 6 பிரிஞ்சு போகிற அந்த பாயிண்ட், அந்த இடத்த தான் சொல்கிறது. அது என்ன சொல்கிறது, ஆற்று முகமா, ஏரி வெளியேறும் பகுதி, ஏரியினுடைய எக்ஸிட் பகுதி என்று சொல்லலாம். அதைத்தானா பாலா என்று சொல்கிறதாம். அதை விட வெல்ஸ் மொழியில் இந்த ஏரிக்கு இன்னும் ஒரு பேர் ஒன்று இருக்குது. அது ஏதோ ஒரு பேர் ஒன்று இருக்குது, இன்னும் ஒரு பேர் ஒன்று இருக்குது, ஞாபகம் இல்லை. இங்கே பிரச்சனை என்ன சொன்னால், இந்த வெல்ஸ் மொழியை வந்து உச்சரிக்கிறது வந்து பெரிய கஷ்டமாக இருக்குது. இங்கே வவல்ஸ் இருக்குது தானே. இப்போ இங்கிலீஷில் வந்து 5 வவல்ஸ் இருக்குது, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ வெல்ஸ் மொழியில் வந்து டபுள்ஜூ கூட வவல்ஸாம். எனவே டபுள்ஜூவை வந்து நாங்கள் என்ன பக்கத்தில் சம்மந்தம் இல்லாமல் டபுள்ஜூ இருக்குது, இப்போ ஜிக்கு பக்கத்தில் டபுள்ஜூ இருந்தால் அதை நாங்கள் சேர்த்து உச்சரிக்கணும் என்றதான். ஓகே, நாங்கள் வெல்ஸ் மொழியை வந்து பிறகு படிப்போம். இப்போ இந்த லேக்கை பற்றி பார்ப்போம். இது வந்து ஐஸ் காலம் இருக்குது தானே, அந்த காலம் பனிக்காலம் உண்டு. அந்த காலத்தில் இருந்து ஒரு பெரிய ஒரு பனிப்பாறை ஒன்று இங்கே இருந்தலாம். அந்த பனிப்பாறை உருகித்தானாம் இந்த லேக் வந்து உருவானது. கார் பார்க்கிங் தான் வந்து எக்கச்சக்கமான கார் பார்க்கிங். இப்போ அங்கே காட்டினா இல்லை முதல் கார் பார்க்கிங். இங்கே பாருங்க, அங்கேருந்து ஆரம்பித்து இந்த தொங்கல் வரைக்கும் வந்து இங்கே வரைக்கும் ஃபுல்லாக கார் பார்க்கிங் தான். ஏன்னு சொன்னால் இன்னும் கொஞ்ச நேரத்தால் அவ்வளோ க்ரௌட் வந்து இங்கே சேரப்போகுது. அதனால தான் இவ்வளோ பெரிய கார் பார்க்கிங் வச்சுருக்கணும். இப்போயே பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 20-25 கார்களுக்கிட்ட நிற்கிது எல்லா இடம் சேர்த்து. இப்போ வந்து லைட்டாக குளிருது. டெம்பரேச்சர் வந்து 12 நிற்குது. இந்த ஏரியாவில் வந்து 12 நிற்குது. அதனால் குளிருது. மற்றது இந்த லேக் இருக்குது தானே, பாலா லேக். இது வந்து நன்னீர் மீன்பிடிப்புக்கு வந்து ஒரு மிக பிரபலமான ஒரு ஏரியா. முதல்ல வந்து இது வேல்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய பெரிய ஏரிகளில், இயற்கை ஏரிகளில் வந்து இது மிக முக்கியமானது. அது என்ன இயற்கை ஏரி என்று சொன்னால், இப்போ சில லேக்குகள் வந்து செயற்கையாக உருவாக்குறது.
இப்போ மலைகளை பிடிச்சி குறுக்கால பெரிய ஒரு டேமை கட்டி போட்டு அந்த ஏரியை வந்து உருவாக்குறது அது செயற்கையாக இருக்கும், அல்லது வெட்டி கொத்தி மனிதரால் உருவாக்கப்படுறது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கை தான். நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து இயற்கை தான். இங்கே எதுவுமே வந்து செயற்கையாக உருவாக்கப்படையில. மற்றது இந்த லேக்கினுடைய நீளம் வந்து 6 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர். அகலம் வந்து 1 கிலோமீட்டர் வரைக்குமாம். சில இடங்களில் வந்து 1 கிலோமீட்டர் வரைக்கும் அகலமாக இருக்குமாம். அதை விட கேம்பிங் பண்ணுவேன் தானே ஆக்கள் வந்து டென்ட் அடித்து கேம்ப் அடித்து இருக்கிறது, அவைக்கு வந்து இந்த இடம் வந்து சொர்க்கம் மாதிரியாம். ஏன்னு சொன்னால் அதுக்குரிய சகல அனுமதியும் இங்கே இருக்குது. இந்த பாருங்கள், நிறைய இந்த இடமெல்லாம் சும்மா நடக்குது. இதில் வந்து ஒரு டென்ட்டை போட்டாச்சு, இதில் எல்லாம் போட்டு செட்டப் எல்லாம் போட்டுட்டு இதில் இருந்து லேக்கையும் பார்த்துக்கொண்டு நல்லபடியாக சமைச்சு சாப்பிட்டுட்டு இரவு படுத்து நிறுத்த கொண்டா சூப்பராக தான் இருக்குமே. நெஞ்சு பாருங்க, இந்த இடம்லாம் சும்மா தான் கிடக்குது. ஸோ டென்ட் அடிச்சிருக்கிறாக்கள், கேம்பிங் செய்கிறாக்களுக்கு வந்து இந்த இடம் வந்து சொர்க்கம் மாதிரியாக. தனியாக இங்கே மட்டும் இல்லாமல் அங்கே தொங்கல் தூரத்தில் பாருங்கள், அந்த ஏரியா மற்ற பக்கம் எல்லாம் அங்கெல்லாம் நிறைய ஸ்பேசஸ் இருக்காமன்னு சொல்லி. இப்போ பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய கார்கள் வாகனங்கள் வர ஆரம்பிச்சிருக்குது. இங்கே பாருங்க, நிறைய போட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கணும். இந்த மாதிரி வாகனங்களை கட்டி இழுத்து கொண்டு வந்து போட்ஸை வந்து இனி இதை வந்து ஹயாக் பண்ண போயினோம். ஓகே, இந்த அழகான பாலா ஏரிக்கரை உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இனி இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். கொண்டு போயிட்டு காரை கொடுத்துட்டு செஸ்டரில் கொண்டு போயிட்டு காரை கொடுத்துட்டு அங்கேருந்து ட்ரெயின் எடுத்து லண்டனுக்கு போக வேண்டியதான். ஓகே, வெற்றிகரமாக செஸ்டருக்கு வந்து சேர்ந்துட்டேன். இப்போ வந்து அல்டி, அன்றைக்கு முதல் நாள் சாமான் வாங்கினேன், அந்த அல்டியில் வந்து காரை பார்க் பண்ணி போட்டு நிற்கிறேன். என்னோட இங்கே பக்கத்தில் தான் யூரோப் கார், அடுத்த வேலி வந்து யூரோப் கார். இப்போ கொண்டே காரை ஒப்படைக்கணும். ஏன் இதில் வந்து நான் சொன்னால் ஃபியூல் அடிக்கணும், பெட்ரோல் அடிக்கணும். அதாவது ஃபுல் டேங்க் டு ஃபுல் டேங்க், அதுதான் டீல். அப்போ ஃபியூலை ஃபுல்லாக அடித்து போட்டு கொண்டே கொடுப்போம்னு சொல்லி. ஸோ அங்கே பக்கத்தில் அடுத்த பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்குது, எஸ்ஓன்னு இருக்குது. ஸோ அதில் போயிட்டு ஃபியூல் அடிச்சுட்டு காரை கொண்டே அப்படியே கொடுக்க வேண்டியதான். ஏன் நான் இங்கே வந்து நிப்பாட்டினான்னு சொன்னால் உங்களோட கதைக்கிறதுக்காக, இந்த விஷயத்தை சொல்கிறதுக்காக. இதோட வந்து இந்த வீடியோ நாங்கள் முடிக்கத்தானே போகிறோம். இந்த வீடியோ மட்டும் இல்லாமல், இந்த எபிசோடை மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸே முடிக்கிறோம். அதாவது ஒண்டர்ஃபுல் வேல்ஸ் இனிதே நிறைவு பெறுகின்றது. இன்னும் ஒரு வீடியோவில் வந்து இந்த வேல்ஸுக்கான செலவுகள், நான் தங்கின வீட்டுக்கான செலவுகள், மற்ற கார் செலவுகள், அது என்று சொல்லி சில விஷயங்கள், மற்றது வேல்ஸுக்கு போகும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த பயணம் எங்கே, அடுத்த ட்ரிப் எங்கே, அடுத்த சீரீஸ் எங்கேன்னு சொல்லி உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண தானே வேணும். ஸோ இதெல்லாத்தையும் உள்ளடக்கின மாதிரி இன்னும் ஒரு வீடியோ ஒன்று வரும். அடுத்த வீடியோ அதுவாக தான் இருக்கும். ஸோ இதோட வந்து நாங்கள் ஒஃபிஷியலாக வேல்ஸ் பயணத்தை வந்து நிறைவு செய்கிறோம். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்த செஸ்டர் சிட்டி இருக்குது தானே, இதுவும் ஒரு சாதாரண சிட்டி இல்லை. இதுவும் வந்து பெரிய பாரம்பரியமான யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட கணக்க விஷயங்கள் இங்கேயும் இருக்குது. ஆக்சுவலாக இந்த சிட்டியை பற்றியே ஒரு 4-5 எபிசோடில் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் என்னுடைய பயணத்தில் வந்து இந்த சிட்டியை நான் சேர்க்கையில் நான் இப்போ லண்டனுக்கு வந்து அவசரமாக போக வேண்டி இருக்குது. அதனால் வந்து இதுக்குள்ளே ஒன்றுமே மினக்கடையில் காரை கொடுத்துட்டு ஏறி போயாச்சு, அவ்வளோதான். ஸோ இந்த ஒண்டர்ஃபுல் வேல்ஸ் சீரீஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய இடங்கள் பார்த்தோம், இயற்கையில் இருந்து அந்த ட்ரெயின் பயணம், மலை பயணம் எல்லாம் சூப்பராக இருந்திருக்குது. உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வாசிக்கும் போதே தெரிஞ்சது உங்களுக்கு அதை பிடிச்சிருக்குன்னு சொல்லி. ஸோ ஒண்டர்ஃபுல் வேல்ஸ் இனிதே நிறைவு பெறுகிறது. அடுத்த வீடியோவில் வந்து இங்கே தவற விட்ட விஷயங்கள், மிஸ் பண்ண விஷயங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதெல்லாம் வரும். அதுக்கு பிறகு புதிய இடத்துக்கான ஒரு பயணம் ஆரம்பிக்க போகிறோம். அதை என்ன ஏதுன்றதை பற்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த காட்சிகள், இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.